ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸு அணை. அணை அப்படின்னா அந்த விளக்கு அணடா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டர்ன் இட் ஆஃப், டர்ன் இட் ஆஃப் அப்படி சொல்லலாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸு இது ரகசியண்டா, இந்த விஷயம் ரொம்ப சீக்ரெட்டு, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் சீக்ரெட், இட்ஸ் சீக்ரெட். அடுத்த சென்டென்ஸு இது உன்னுடையதா, இது உன்னுதாடா, இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? இஸ் இட் யோர்ஸ், இஸ் இட் யோர்ஸ். அடுத்த சென்டென்ஸு யார் அங்கே, யார் அங்கே, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹூஸ் தேர், ஹூஸ் தேர். அடுத்த சென்டென்ஸு நாம் பேசலாமா, நாம் பேசலாமா, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கேன் வி டாக், கேன் வி டாக். அடுத்த சென்டென்ஸு இது 50 ரூபா, இது வந்து 50 ரூபா, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் 50 ருபீஸ், இட்ஸ் 50 ருபீஸ். அடுத்த சென்டென்ஸு நாம் போகலாமா, நாம் போகலாமா, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஷல் வி கோ, ஷல் வி கோ. அடுத்த சென்டென்ஸு நான் உன்னை கண்டுபிடித்து விட்டேன், நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்டா, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஃபவுண்ட் யூ, ஐ ஃபவுண்ட் யூ. அடுத்த சென்டென்ஸு நீ சொல்வது உறுதியா, நீ சொல்வது உறுதியா, நீ சொல்கிறது உறுதியா, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஆர் யூ ஷோர், ஆர் யூ ஷோர். அடுத்த சென்டென்ஸு நான் ஆர்வமாக உள்ளேன், நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் க்யூரியஸ், ஐ எம் க்யூரியஸ். அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரையும் டாட்டா, பாய் பாய்.